அனைவருக்கும் வணக்கம். கோல்டு மெடலிஸ்ட் இந்திய கையேஷ் வழங்கும் கற்க கசடர நிகழ்ச்சிக்கு தங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். सबको सादर प्रणाम. गोल्ड मेडलिस्ट हिंदी गैश प्रस्तुति कर्क कसडर कार्यक्रम पर आप सबका हार्दिक स्वागत है. अभी तक जो लोग सब्सक्राइब ना करके देख रहे हैं, कृपया सब्सक्राइब करके सहयोग देवें और अपने दोस्तों में भी ஷேர் करें. இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்ப்பவர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பார்க்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் உங்கள் நண்பர்களுக்கும் இதை பகிருமாறு வேண்டிக் கொள்கின்றேன். சேவா சதன், சாகித்ய சேவா சதன் என்ற தலைப்பிலே நாம் அணிகளை பற்றி பார்த்தோம். இப்பொழுது याप पट्टी पाठ கொடுக்கிறோம். छंद शास्त्र के बारे में हम पढ़ रहे हैं और पढ़ा रहे हैं. इसके अंतर्गत आज सोरठा छंद के बारे में अध्ययन करेंगे. இதன் அடிப்படையில் இன்றைக்கு சோரட்டா என்ற யாப் இலக்கணத்தை பற்றி நாம் அறிவிருக்கிறோம். இதற்கான சூத்திரம் தேர சம விஷமேச दोहा उल्टा सोरठा. तेर सम विषमेश दोहा उल्टा सोरठा. नाम दोहा वाले पातों 13 और 11 मात्रा पर यति होती है. अगले पातों 13, 11 फुल टोटल வந்து 24 மாத்திரா. அதே போல் இரண்டாவது லைனுக்கும் 13 + 11 24 मात्रेகள். लेकिन यहाँ पर सोरठा में उल्टा होता है. दोहे का उल्टा होता है. ये दोहे का उल्टा होता है. वहाँ पर 13 और 11 मात्रा, यहाँ पर 13 और 11 मात्रा की जगह 11 और 13 मात्रा 11, 13. அப்போ दोहे का उल्टा है. உங்களுக்கு எக்ஸாம்பிள் வேணும்னு சொன்னால் நீங்கள் दोहा அப்படியே उल्टा பண்ணிக்கங்க. இப்போது गुरु गोविंद दोबु खड़े काके लागो पाए बलिहारी गुरु आपने गोविंद दियो बताए. இது வந்து दोहा. அப்படியே उल्टा பண்ணுங்க. काके लागो पाए गुरु गोविंद दोबु खड़े बलिहारी गुरु आपने गोविंदियो बताए. அப்படியே மாற்றி போடணும். போடணும் गोविंदियो बताए बलिहारी गुरु आपने. लाली मेरे लाल की जित देखूं तितलाल. ये दोहा. जित देखूं तितलाल लाली मेरे लाल की. लाली देखन मैं चली मैं भी हो गई लाल. ये दोहा. मैं भी हो गई लाल लाली देखन मैं चली. எப்படி சார் என்று கேட்கலாம். தாராளமாக செய்யலாம். அவங்களுக்கு தேவை வந்து 11, 13 மாத்திரை வந்தால் போதும். நீங்கள் எதை எழுதாலும் பரவாயில்லை. நீங்கள் சொந்தமாக எழுதாலும் கூட நோ ப்ராப்ளம். உங்களுக்கு மதிப்பெண் கிடைத்துவிடும், மார்க் கிடைத்துவிடும். 11 + 13 டோட்டல் 24. நீங்கள் எதை எழுதாலும் சரி, ஏற்கனவே புத்தகத்தை தரப்பட்டிருப்பதை எழுதாலும் சரி, அது இல்லாத எழுதாலும் சரி, ஆனால் எழுதிய பிறகு निरूपण करना चाहिए. நிரூபிக்கணும், போட்டு காட்டணும். 1 मात्रा 2 मात्रा 1 2 வந்து அதை 11 + 13 வர்ற மாதிரி நீங்கள் அங்கே ப்ரூஃப் பண்ணணும். நிரூபணம் करना चाहिए, साबित करना चाहिए. நீங்கள் ஓனாக எழுதுறது தப்பு கிடையாது, வரவேற்கிறோம். அதை நீங்கள் ப்ரூஃப் பண்ணணும். பாருங்கள், இதுக்கு 2 மாத்திரை 1 மாத்திரை 1 மாத்திரை 2 மாத்திரை டோட்டலாக பாருங்கள். यति வரைக்கும் 11, ஆஃப்டர் यति 13. नेक्स्ट लाइन अरे बिफोर यति 11, आफ्टर यति 13. कुल मिलाकर 24 मात्राएँ. हर लाइन में, हर पंक्ति में, हर चरण में 24 मात्राएँ होती हैं. इसलिए 13 सम विषमेश समचरण में 13, विषमचरण में 11. 13 सम विषमेश दोहा उल्टा सोरठा. 11, 13 दोहे का उल्टा है.
அப்படியே தோஹா அப்படி உல்ட்டா பண்ணிங்க. எக்ஸாம்பிள் தேட வேண்டிய அவசியமே கிடையாது. தோஹா சந்த் இருக்கு இல்லையா, அதை அப்படியே உல்ட்டா பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு சோரட்டா வந்துடும். दोहा उल्टा सोरठा, दोहा 13 और 11, सोरठा 11 और 13, बस यही है. இது வேறு ஒன்றும் சிந்தனை வேறு இதில் ஒன்றும் இல்லை. அப்படியே போட்டுருங்க. ये मातृक छंद है, ये दोहे का उल्टा होता है. ரெண்டு லைனு. மூணாவது லைன் வந்து इसमें 11 और 13 मात्रा पर यति होती है. इसमें कुल 24 मात्राएँ होती हैं. மூணாவது லைனு इसमें कुल 24 मात्राएँ होती हैं. நாலாவது லைனு 11 और 13 मात्रा पर यति होती है. यह दोहे का उल्टा होता है. 5 लेटर्स எழுதினா போதும். லக்ஷன். அப்புறம் உதாரணம் போட்டு लाली मेरे लाल की उल्टा போடுங்க. जित देखूं तित लाल, लाली मेरे लाल की, लाली देखन मैं चली, मैं भी हो गई लाल. அந்த 13 திருப்பி உல்ட்டா பண்ணணும். போட்டு அதை இது பண்ணணும் ப்ரூவ் பண்ணணும். நம்ம போர்டில் இருக்கிறது போல் நீங்கள் ப்ரூவ் பண்ண வேண்டும். அப்படி ப்ரூவ் செய்து விட்டால் உங்களுக்கு 5 மார்க் அப்படியே வந்துவிடும். நீ எழுத வேண்டியது 5 லைனு, மேலே அந்த எக்ஸாம்பிள் 2 லைன்ஸு, இப்போ மேலே ஒன்று, டாபிக் ஒன்று. முதல் மேக்ஸிமம் 8 வரை எழுதினா போதும். உங்களுக்கு முழு மதிப்பெண் கிடைத்து விடும். முழு மதிப்பெண் போடுவார்கள். எஸ்ஐ எழுதினா பாதி மதிப்பு தான் போடுவாங்க. நீங்கள் ஃபுல்லாகவே எழுதினாலும் பாதி மதிப்பு தான் போடுவார்கள். நீங்கள் எளிதாக நீங்கள் மதிப்பெண் பெறலாம். அது மட்டுமன்றி நீங்கள் இந்த கவிதை ஆற்றுகின்ற திறமையும் உங்களுக்கு வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஏனென்றால் கவிஞன் வந்து பிறக்கிறான், உருவாக்கப்படுவதை சொல்வாங்க. பழமொழி உண்டு. கவிஞன் பிறக்கிறான், உருவாக்கப்படுவதில்லை. அவன் போய் இது பண்ண முடியாது. இப்போ பாத்திரம் படுற பண்ண முடியாது. மோடில் போட்டு பேரா படுறோம், மோடில் போட்டு போல்டிங் போட்டு பண்ண முடியாது. அவன் பிறக்கும் போதே அவன் கவிஞனாகத்தான் பிறக்கிறான். நான் பணியாற்றிய திருப்பூர் டிஏ பப்ளிக் ஸ்கூல், அவருடைய பிரின்சிபல் சொல்வார், அவருக்கு அடுத்தது நான் இருந்தேன். அவர் சொல்வார், டீச்சர் என்பவன் டீச்சராகவே பிறக்கிறான், டீச்சரையும் உருவாக்கப்படவில்லை. அவன் டீச்சராகவே பிறக்கிறான், தன்னை அவன் வளர்த்துக் கொள்கிறான், தன்னுடைய ஞானத்தை அவன் அதிகப்படுத்திக் கொள்கிறான். எப்படி? கொடுத்து பிறருக்கு பிறருக்கு கற்பித்து தன்னுடைய அறிவை அவர் வளர்த்துக் கொள்கிறான். அதான் சொல்லுவாங்க, வித்யாதனம் சர்வதன பிரதானம் வியே குர்த்தே வர்திதம் என்று சுபாஷிசானி சொல்கிறது. இந்த ஸ்லோகம் சொல்கிறது, வியே குர்த்தே வர்திதம் வித்யாதனம் சர்வதன பிரதானம். செலவு செய்ய அது அதிகமாகும். ஆகவே கல்வி செல்வமானது எல்லா செல்வங்களை விட உயர்ந்தது. அதான் வள்ளுவர் சொன்னார், கேள்வி விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை. நான் எம்ஏ பத்துக்கின்றால் என்னுடைய எம்ஏ பட்டத்தை வந்து என் தம்பிக்கு தர முடியாது, என்னுடைய அண்ணனுக்கு தர முடியாது, என் மாமாவுக்கு தர முடியாது, மச்சானுக்கு தர முடியாது. ஆனால் என்னிடம் ஒரு வீடு இருக்கிறது, 4 வீடு இருக்கிறது, 4 பேர் தரலாம். 4 லட்சம் ரூபாய் கையில் இருக்கிறது, 4 பேர் தரலாம், 8 பேர் கூட தரலாம். ஆனால் செல்வம் என்ற கல்வி செல்வத்தை வந்து நாம் யாருக்குமே பங்கு போட்டு தர முடியாது. ஆக கல்வி செல்வம் ஒன்றுதான் எல்லா செல்வங்களையும் சிறந்தது என்று அந்த சுபாஷ் சாணி சொல்கிறது. அதுபோல் கல்வி செல்வத்தை நீங்கள் பெறுங்கள், பிறருக்கும் நீங்கள் பகிருங்கள். அதற்காக தான் இந்த செயல், இந்த வேலை, இந்த பணியை நான் செய்திருக்கின்றேன். ஏனென்றால் இது வந்து எல்லோருமாலும் தர முடியாது. ஏனென்றால் இதற்காக நான் பணியாற்ற வேண்டும், வேலை செய்யணும், அதை தேர்ந்தெடுக்கணும், அதை ஆராய வேணும், எழுத வேண்டும், குறிப்பெடுக்க வேண்டும், குறிப்பெடுத்த பின்னர் போர்டில் எழுத வேண்டும். வீடியோ செய்த பிறகு அந்த வீடியோ பதிவை வந்து நாம் அப்லோட் பண்ண வேண்டும், கம்ப்ரஸ் செய்ய வேண்டும், அதன் பிறகு போஸ்ட் செய்ய வேண்டும், எடிட் செய்ய வேண்டும். இப்படி நிறைய பணிகள் இருக்கிறது. ஏறக்குறைய ஒரு வீடியோவுக்கு எங்களுக்கு வந்து 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகிறது. இத்தனையும் ஏன் செய்கிறோம் என்றால், நீங்கள் மாணவர்களாகி நீங்கள் அதை தெரிந்து தெளிந்து அறிந்து நலம் பெற வேண்டும் என்பதற்காகத்தான். மதிப்பெண் மட்டும் முக்கியமல்ல,
திறமை முக்கியம், தகுதி முக்கியம். என்னை பொறுத்த வரைக்கும் மதிப்பெண் சொல்வார்கள், கவிரச பாடுவார், புத்தி உள்ள மனிதரெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை என்று பாடுவார். அதுபோல் நாம் மார்க் மட்டும் நமக்கு முக்கியமல்ல, நமக்கு ஞானம் வேண்டும், நமக்கு அறிவு வளர வேண்டும், சிந்தனை வளர வேண்டும். ஆகவே இதை நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், நன்றாக படித்து அறிந்து தெரிந்து புரிந்து அதன் பிறகு நீங்கள் எழுத ஆரம்பிங்கள், தானாக வருவது. சரி, இன்றைய சிந்தனை, காலத்தின் மதிப்பு என்ன? காலத்தின் மதிப்பு என்ன? நிறைய பேர் நான் 80 வருஷம் வாழ போகிறேன் சார், ஒரு 20 இயர்ஸ் சும்மாவே ஒரு காலம் கட்டுறேன், தூக்கிட்டே இருக்கிறேன் என்று சொல்வார்கள். ஆனால் அதை காலம் போன பிறகு மீண்டும் கிடைக்காது. காலம் போனால் திரும்புவதில்லை, காசுகள் உயிரை காப்பதுமில்லை என்று கவியரசர் பாடியிருப்பார். காலம் போனால் திரும்புவதில்லை, காசுகள் உயிரை காப்பதுமில்லை என்று பாடியிருப்பார் கவியரசர். அதுபோல் காலம் போனால் மீண்டும் திரும்பாது. இழந்துவிட்ட வார்த்தையும் எழுதிவிட்ட அம்பும் கழிந்துவிட்ட நேரமும் திரும்ப பெற முடியாதவை. எல்லாத்தையும் திரும்பி வாங்கிடலாம், ஆனால் பேசிவிட்ட வார்த்தையும் எழுதிவிட்ட அம்பையும் கடந்துவிட்ட காலத்தையும் நாம் திரும்ப பெற முடியாது. ஆகவே காலம் அறிந்து நாம் செயல்பட வேண்டும். ஆக காலத்தின் மதிப்பை உணர்ந்து எந்த காலத்துக்கு மட்டும் காலத்தை நாம் வீணாக்கக்கூடாது. படிப்பது, எழுதுவது, தியானம் செய்வது, போதிப்பது, உடற்பயிற்சி செய்வது, யோகா செய்வது, வாக்கிங் போவது, இதெல்லாம் நம்முடைய டைம் வேஸ்ட் ஆகாது. வெத்து வீண்வாதம், வெத்து அரட்டை, தேவையற்ற விவாதங்கள், வாக்குவாதங்கள், இதுதான் நாம் நேரத்தை நாம் இழப்பதாக தவிர ஓய்வு, உழைப்புக்கேற்ற ஓய்வு, அதிலும் நேரம் நமக்கு வீணாகாது. ஆகவே நேரத்தை சேமிக்க வேண்டும், நேரத்தை கடைப்பிடிக்க வேண்டும். பஞ்சுவாலிட்டி முக்கியம். ஆகையினால நீங்கள் நேரத்தை பயன்படுத்துங்கள். இன்றைய சிந்தனை அதுதான். நேரத்தின் மதிப்பை அறிய வேண்டும் சொல்வார் வள்ளுவர். சொல்வார், ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தார் செய்யும் என்பார். ஞாலம் கருதினும் கைகூடும். உலகத்தையே ஜெயிக்க விரும்பினாலும் கூட அது நமக்கு கிட்டும், வெற்றி கிடைப்பதில்லை. ஆனால் எப்படிது? காலம் கருதி இப்போ செய்யலாமா என்று காலம் கருதி இடத்தார் செய்யும். இங்கே இதை செய்யலாமா என்று காலமருந்து இடமருந்து செய்தால் கண்டிப்பாக நாம் உலகத்தை கூட நம் கைக்கு கொண்டு வரலாம். அதான் சொல்கிறார் வள்ளுவர், ஞானம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தார் செய்யும். எதுக்கு சொன்ன உங்களுக்கு கேத்தி சூக்கே பர்சிபோ கன்கோ கோனை காம்னு சொன்னேன். வயல்கள் காய்ந்த பிறகு மழை பெய்தால் அது அந்த மேகத்துக்கு என்ன வேலை? வயலில் விதைத்த பிறகு மழை பெய்யணும். அதுதான் காலம் கருதி. காலம் கருதி இடத்தார் செய்யின், ஞாலம் கருதினும் கைகூடும். அதற்கு கவிதாஸ் சொல்கிற பாருங்கள். இருவருடைய கருத்து ஒத்துப்போகின்றன. 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தவர் வள்ளுவர், 100 ஆண்டுகளுக்கு 350 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தவர், 550 வாழ்ந்தவர் கவிதாசர். ஆனால் அவர் சொல்கிறார், काल करे सो आज कर, आज करे सो अब, काल करे सो आज करे सो अब. நாளைய வேலையை இன்றே செய்யுங்கள், இன்றைய வேலையை இப்போதே செய்யுங்கள். கால கரை சோ ஆஜ் கரை சோ அப், இப்போ செய்யுங்க. ஏனென்றால் பல்மே பரலை ஒய்கா, ஒரு செகண்டில் பிரளயம் வந்துடும், சுனாமி வந்துடும். பகுரி கரைகா கப், நீ எப்போ செய்ய போகிற? உனக்கு செய்வதற்கு நேரம் இருக்காது. நீ நினைத்தாலும் அதை முடிக்க நேரம் இருக்காது. ஆகையினால காலத்தை வீணாக்காமல் நீங்கள் உடனே செய்கிறீர்களார் கபிதாஸ். காலுக்கரை சோ ஆஜ் கரை சோ அப், பல்மே பல்லை ஒய்கா பகுரி கரேகா கப். இப்படி பாடுகிறார் கபிதாஸ். அதே போல் வள்ளுவரும் பாடுகிறார், ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தார் செய்யணும். ஆகவே இது போன்ற நல்ல சிந்தனைகளை நீங்கள் சேகரித்து வைத்துக் கொள்ளுங்கள். பள்ளி மாணவர்கள் இருந்தால் நீங்கள் பள்ளி போர்டில் எழுதி வைக்கலாம், ஒவ்வொரு நாளும் எழுதிக்கலாம். நீங்கள் பள்ளி மாணவர்கள் இருந்தால் நீங்கள் போர்டிலே கரும்பலை டெய்லி ஸ்கூலினுடைய அந்த பள்ளியினுடைய இந்த கிளாஸ் லீடர் இருந்தால் அவன் போன உடனே காலையில்
தினமும் எழுதாங்க போர்டில். இரண்டையும் எழுதலாம். ஹிந்தியும் எழுதலாம், தமிழ். நான் டெய்லி தரேன் அல்லவா, அதை நீங்கள் எழுதினால் அதை அத்தனை மாணவர்களும் பார்ப்பார்கள், படிப்பார்கள், அவர்கள் மனதிலே பதிந்துவிடும். அதற்காகத்தான் அரசாங்கம் பேருந்துகளில் பஸ்ஸில் வந்து குரல் எழுதியிருக்கிறது. ஏனென்றால் போகின்றவர்கள் அதை பார்ப்பார்கள், பார்த்து 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 தன்னுடைய மனதிலே மரணம் செய்து கொள்வார்கள். அது வாழ்க்கைக்கு பயன்படும். வாழ்க்கை எந்த ஒரு துறையிலும் நமக்கு கவிதா சுடதோவும் சரி, அல்லது நம்முடைய கவிஞர்களுடைய பொன்மொழியும் சரி, என்றைக்கும் நமக்கு எதிரொலிக்கும். அதை நாம் நன்றாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இதெல்லாம் வந்து விலையில்லாமல் வருவது, தானாக வருவது. நாம் விலை போட்டு வாங்க கிடையாது, தானாக வருவது. அப்படி தானாக வருகின்ற அந்த ஞானத்தை, அந்த அறிவை நீங்கள் பெற வேண்டும், வாழ்விலே உயர வேண்டும் என்பதே எங்களுடைய லட்சியம். ஆகவே அதை நீங்கள் வாழ்வை பயன்படுத்தி கொண்டு மேலே மேலே முன்னேற வேண்டும் என்று வேண்டி நிறைவு செய்கின்றேன். நாளை ஒரு புதிய தலைப்புடன் தங்களை சந்திக்க விளைகின்றேன். அதுவரைக்கும் விடைபெறுவது தங்களின் அன்பன் ஆர் सुंदरराजन, तिरुपुर, तमिलनाडु। कल एक नए शीर्षक के साथ आपसे मिलने वाला हूँ। तब तक के लिए आपसे विदा लेने वाला आपका सेवक आर सुंदरराजन, तिरुपुर, तमिलनाडु। धन्यवाद, नंरी, धन्यवाद, नंरी। जय हिंद।